ஐயா வந்திருக்காரு. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மருந்தடிகளாருடைய 150ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி இங்கு தமிழகத்தில் நடக்கிறது. இதற்கு அடிகளாரை பற்றிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக அறிஞர்கள் பலர் வந்திருக்கின்றனர். முதலாக அவர்களை வரவேற்கும் முகத்தான் வரவேற்புரையாக இங்கு வெளிநாட்டிலிருந்தும் சில குடும்பம் வந்திருக்கிறது. அவர்களை நாம் அன்புடன் வரவேற்கிறோம். அவர்கள் ஈழத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் ஈழம் நம்முடைய பண்டை மண். உண்மையிலேயே இது தாய்மண் அல்ல, அதுதான் தாய்மண். ஏனென்றால் தெற்கே போக போகத்தான் தமிழ் செழிப்பாக இருக்கிறது. வடக்கு வர வர அது சிதை உருகிறது என்றெல்லாம் பாவாணர் சொல்லுவார். அந்த வகையில் பார்க்கிற பொழுதும் கூட அதுதான் முன்னேறிய உள்ள மண். அதனால் அதுதான் நமக்கு முன்கூட்டிய தாய் மண்ணாக இருக்கிறது. அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். இங்கு பலரும் நிலம் பெயர்ந்து பலரும் வெளிநாடுகளில் சிதறி இருக்கிறார்கள். அவர்கள்தான் உலகமெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் இருக்கிறார்கள். அவர்கள்தான் தமிழை வளர்க்கிறார்கள். அவர்கள்தான் தமிழை அடுத்த படிநிலைக்கு தொழில்நுட்ப துறையிலும் சரி, கணினி துறையிலும் சரி, எல்லா துறைகளிலையும் கொண்டு போய் வளர்க்கிறவர்களாக தமிழ் மக்கள் தான் இருக்கிறார்கள், தமிழர்களாக இருக்கிறார்கள். நாமெல்லாம் தமிழ் இழந்து இருக்கிறோம். இந்த நாடு எல்லா பல மொழியும் இணைந்திருக்கிறதுனால தமிழுக்கு அதிக வாய்ப்பு இல்லாத இருக்கிறது. தமிழை வளர்க்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள்லாம் தங்களை வளர்த்து கொண்டு போய்விடுகிற நிலை தான் அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதற்கிடையில் நாம் அவர்களுடைய செயல்பாடுகள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய தமிழையும் தங்களுடைய பண்பாட்டையும் நிறுவி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் அவர்களை நாம் வரவேற்கிறோம். இப்பொழுது 150 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த மருந்தடிகளுடைய தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய ஒரு பெரிய மாந்தர் அவருடைய பெருமகனுடைய 150ஆவது ஆண்டை நாம் இங்கு கொண்டாடவிருக்கிறோம். எனவே இங்கு பல அறிஞர்களும் தமிழ் அறிஞர்களுடைய பெருங்கடையினரும் தான் இங்கே நாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். எனவே இதற்கு வரவேற்புரையாக ஆற்ற மாணவர்களும் இதழின் சில ஆசிரியரும் பாவலரர் அவருடைய மகளுமான பிறைமுதல் அவர்கள் வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தமிழ் மாமலை மறைமலை அடிகள் அவர்களின் 150வது ஆண்டு நிறைவு விழாவில் நாம் இன்று அனைவரும் கலந்து கொள்கின்றோம். தனித்தமிழ் என்ற ஒரு அடைவை நம்மளுக்கெல்லாம் கொடுத்தவர் மறைமலை அடிகள். நாம் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழகம் சமஸ்கிருதத்தில் அடிமையில் இருந்தது. அதற்கு முன்பிருந்தே அப்படிதான் இருந்தது. தமிழ் கலந்து தமிழோடு கலந்து சமஸ்கிருதமும் பேசப்பட்டு வந்தது. அதன் கொடுமையை உணர்ந்ததனால் அடிகளார் அவர்களும் அவருடைய திருமகளார் அவர்களும் தனித்தமிழை இந்த தமிழகத்திற்கு உருவாக்கி நமக்கெல்லாம் கொடுத்து சென்றுள்ளார்கள். அதை நாம் எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்பதை
நான் இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நாம் அனைவரும் வீடுகளில் தனித்தமிழில் பேச வேண்டும். தனித்தமிழ் என்று ஒன்று இல்லை. ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் கலந்து பேசாமல் தூய தமிழில் முதலில் பேச வேண்டும். அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நம் வீடுகளில் இருந்து நாம் தொடங்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் இங்கு வந்துள்ளவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அப்படிதான் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் அதை பொதுவெளியில் நாம் முந்துகளிலோ பேருந்துகளிலோ இல்லை வெளியிடங்களில் நாம் அதை பயன்படுத்தும் பொழுது எப்படி ஆங்கிலத்தில் பேசுவதை ஒரு கவர்ச்சியாக மற்றவர்கள் கவனிக்கிறார்களோ அதே போல் நன்றாக தமிழில் பேசும் பொழுதும் அனைவரும் விரும்புவார்கள். விரும்பி எப்படி நீங்கள் தமிழில் பேசுகிறீர்கள் என்று நம்மிடம் கேட்கும் பொழுது நாம் அவர்களிடம் நாம் கருத்தை கூறுவதற்கு ஒரு வழியாக வைத்துக்கொண்டு நாம் தமிழை பேச வேண்டும். இப்படிதான் நாம் தனித்தமிழை பரப்ப வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் பெரும் தொண்டு. அவர்கள் எவ்வளவு கடினப்பட்டு இந்த மக்களுக்கு உரைத்து சென்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதன்படி நாம் சிறு செயலையாவது நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைமையுரையாற்ற வந்துள்ள பெண்மொழி ஆசிரியர் முனைவர் மாபூன்றன் ஐயா அவர்களையும், தொடக்க உரையாற்ற பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் இயக்குனர் முனைவர் புனைத்தொகன் ஐயா அவர்களையும், அடிகளாரின் சிறப்பும் தனித்தமிழ் இயக்கத்தின் தேவையையும் பற்றி பேச வந்துள்ள ராமசாமி நினைவு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் ரஞ்சன் ஐயா அவர்களையும், அவர் இனியன் என்று பெயரை மாற்றி வைத்துள்ளார். அவருக்கும் அதுபோல் நாம் தூய தமிழில் நம்முடைய பெயர்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வைத்துக் கொள்ளலாம். பேராசிரியர் நன்னன் ஐயா அவர்களின் மகளாரும் பேராசிரியர் பாவலர் வேண்மாள் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். புலியூர் கேசியன் மறைமலையடிகளாரின் 3வது தலைமுறையான பேத்தி கலைச்செல்வி புலியூர் கேசியன் அவருடைய தாய் நீலாம்பிகை அம்மாவுடைய வழித்தோன்றல் அவர்கள் கலைச்செல்வி புலியூர் கேசியன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். பேராசிரியர் முனைவர் இரா கமலா முருகன் அம்மா அவர்களையும், அவர்கள் ராணிமேரி கல்லூரியின் இணை பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். நன்றி உரையாற்ற உள்ள ஏந்திரேன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கு வந்துள்ளவர்கள் அனைவருமே பேச வந்துள்ள நமக்கு கருத்தை எடுத்து கூற வந்துள்ளவர்கள் அனைவருமே பேராசிரியர்களும் முனைவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் வழி நாம் பல கருத்துக்களை நாம் கேட்டுக்கொள்வதுடன் இல்லாமல் மற்றவர்களுக்கு உரைக்க வேண்டும். நாம் அதில்தான் நாம் தவற விடுகின்றோம். நாம் மட்டுமே தெரிந்து கொண்டு அமைந்தில்லாமல் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய கருத்துக்களை கூற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். வந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறி அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.